ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முத்துரவு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வாழைப்பழத்தை வச்சு தான் ஒரு புட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 150 கிராம் ரவையை வறுத்துட்டு பாலில் வந்து ஊற வச்சுக்கலாம் ஒரு 10 நிமிஷம். அது பச்சை பால் இல்லைன்னா காய்ச்சின பால் எது வேணாலும் இருக்கலாம். இப்போ அதே கடாயிலே 250 கிராம் பச்சரிசி மாவு குறைவான தீயில வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். புட்டு எந்த புட்டு செஞ்சாலுமே மாவு வறுத்து செஞ்சோம்னா நல்லா புட்டு உதிரி உதிரியாக வரும். அதுக்காக நம்ம மாவு வறுத்து செய்கிறோம். எங்கள் வீட்டிலே பழுத்தது கற்பூரவள்ளி வாழைப்பழம், இதை தான் எனக்கு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதில் தான் புட்டு செய்ய போகிறோம். அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ஒரு சில பழத்தில் வந்து விதை இருக்கும், அதையும் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி மாவை வாழைப்பழத்தை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்த வாழைப்பழம்லாம் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பதத்துக்கு பிசைஞ்சதுக்கப்புறம் அரிசி மாவு, ஊற வச்சுருந்த ரவை, இது கூட வந்து ஒரு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் 1 டீஸ்பூன், சுக்கு வந்து 1 டீஸ்பூன், இது கூட வந்து நாட்டு சர்க்கரையும் சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா கற்பூரவள்ளியில் வந்து கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷம் வந்து மாவை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு மூடி வச்சிடலாம். இப்போ வாழைப்பழம் இலை புட்டுக்கு வந்து நம்ம இலை கண்டிப்பாக வேணும். இப்போ இலை கட் பண்ணி சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருக்கோம். நம்மளுக்கு வந்து எந்த சைஸுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து தட்டி எடுத்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம புட்டு செய்யும்போது வந்து இலையில் வந்து நெய் அல்லது வந்து எண்ணெய் ஏதாவது ஒன்று தடவணும். அப்போ தான் கொஞ்சம் வந்து ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ புட்டு மாவெல்லாம் நம்ம இலையில் நல்லா மடித்து எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஆவியில் வேக வச்சிடலாம். இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம், அதனால் வேக வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்துலேயே வந்து நம்மளுக்கு புட்டு ரெடி ஆயிரும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்து ஆவி வந்துட்டுருக்கு, கொஞ்சம் சூடாக இருக்குது. அப்படியே எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தை வச்சு ஒரு புட்டு பண்ணியிருக்கோம், சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.